வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்து சமய மற்றும் அறநிலையத்துறையால் நிர்வகிக்கப்படும் கோயில்களின் வருமானத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்க மத்திய அரசு எடுத்த முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே. செல்வப்பெருந்தகை கடுமையாக கண்டித்துள்ளார். இந்த நடவடிக்கை குறித்து அவர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இது பல பக்தர்களுக்கும் கோயில் அதிகாரிகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். மத மற்றும் சேவை சார்ந்த நிறுவனங்களாக இருக்கும் கோயில்கள் முன்பு இலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தன. ஆனால் இப்போது அவற்றின் வருமானத்தில் 18% வரி செலுத்த வேண்டும் என்று செல்வப்பெருந்தகை வலியுறுத்தினார். செல்வப்பெருந்தகையின் கூற்றுப்படி கோயில் வருவாயில் GST விதிப்பது குறிப்பாக கோயில்கள் பொதுமக்களுக்கு மத மற்றும் சமூக சேவைகளை வழங்குவதில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிப்பதால் நியாயமற்றது. HRCE துறையின் கீழ் உள்ள 1000க்கும் மேற்பட்ட உயர் வருவாய் உள்ள கோயில்கள் இப்போது GST செலுத்துமாறு கேட்கப்படுகின்றன. இதில் பல கோடி ரூபாய் நிலுவைத் தொகை மற்றும் அபராதங்கள் அடங்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். திடீர் நிதிச் சுமை இந்த கோயில்களின் செயல்பாடு மற்றும் பராமரிப்பை கடுமையாக பாதிக்கும் என்று அவர் வாதிட்டார். பக்தர்கள் மற்றும் கோயில் நிர்வாகங்களின் உணர்வுகளை பொருட்படுத்தாமல் மத்திய அரசு நடந்து கொள்வதாகவும் TNCC தலைவர் விமர்சித்தார். கோயில்களால் கிடைக்கும் வருவாய் முக்கியமாக பராமரிப்பு, தொண்டு நடவடிக்கைகள் மற்றும் கோயில் ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை ஆதரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். கோயில் வருமானத்தில் GST விதிப்பதன் மூலம் அரசாங்கம் இந்த நிறுவனங்களின் மத மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது. GST விதிமுறைகளில் சமீபத்திய திருத்தங்கள் பிரசாத விற்பனை, தரிசன கட்டணம் மற்றும் தங்குமிட கட்டணங்கள் போன்ற பல்வேறு கோயில் வருவாய் வழிகளை வரியின் கீழ் கொண்டு வந்துள்ளன. இந்த சேவைகள் இயல்பாகவே சேவை சார்ந்தவை என்றும் வணிக ரீதியானவை அல்ல என்றும் கோயில் நிர்வாகங்கள் பலமுறை முறையிட்ட போதிலும் கட்டாய GST செலுத்துதல்களை அமல்படுத்துவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. இந்த முடிவு மத மற்றும் சமூக குழுக்களிடையே பரவலான சீற்றத்தை தூண்டியுள்ளது. கோயில் வருமானத்தின் மீதான GST வரி விதிப்பு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று செல்வப்பெருந்தகை மத்திய அரசை வலியுறுத்தினார். இது மத நிறுவனங்களுக்கு வரிகளிலிருந்து விலக்கு அளிக்கும் நீண்டகால பாரம்பரியத்திற்கு எதிரானது என்பதை எடுத்துக்காட்டினார். இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறும் கோயில் நடவடிக்கைகளின் புனிதத்தன்மை மற்றும் சேவை சார்ந்த தன்மையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.